சிந்துவெளி நாகரிகம் உலகின் தொன்மையான நாகரிகங்கள் மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் 3500 இருந்து 2000 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் தொடு ஆண்டிற்கு முன் இருந்த காலகட்டத்தை சொல்றாங்க. எகிப்து நாகரிகம் 3100 இருந்து 1100 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஒரு ஆண்டிற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகம், அதாவது 3300 இருந்து 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலங்களை சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னும், 1700 இருந்து 1122 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை சீன நாகரிகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 நாகரிகங்களையும் நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹராப்பா நாகரிகம், அதாவது ஹராப்பா அப்படின்னாலே புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதை அழிஞ்சு போன நகரம், அதனாலதான் அதை புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை பத்தி பார்க்கலாம். இவர் ஒரு ஆங்கிலேயர். அதாவது ஹராப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் நூலில் விவரித்தவர். கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். நெக்ஸ்ட் அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் இவர்தான். இதுதான் ஹராப்பா இருந்ததுக்கான முதல் சான்றா சொல்றாங்க. செங்கற்கோட்டை தான் ஹராப்பா இருந்ததுக்கு முதல் சான்றா சொல்றாங்க. கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிக சுற்றச்சத்துக்கள் கண்டறியப்பட்டன. கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்தனர். அப்போ ஜான் மார்ஷல், அதாவது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர், 1924 ஹராப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே ஒரு பொதுவான அம்சங்கள், அதாவது ஒரே மாதிரி இருக்க அம்சங்கள் காணப்படுது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஹரப்பா நாகரிகத்தை நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொகஞ்சதாரோவை விட பழமையானதுதான் இந்த ஹரப்பா நாகரிகம். நாகரிகம் அப்படிங்கிற சொல் லத்தீன் மொழியில இருந்து சிவிஸ் அப்படிங்கிற சொல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது பொருள் என்னன்னா நகரம் அப்படின்னு சொல்றாங்க. வெண்கல காலம் அப்படின்னா என்னன்னா, மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை அதிகமா பயன்படுத்திய காலத்தை தான் வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிலத்தடியை ஆய்வு செய்ய நிலத்துக்கு அடியில் இருக்கிற பொருளை ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வருடியை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஸ்கேனரை ஆய்வியாளர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எஞ்சிய தொல்பொருட்கள், வேற ஏதாவது தொல்பொருட்கள் பூமிக்கடியில இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேடார் கருவியை பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது தொலை நுண்ணுணர்வு கருவி. இந்திய தொல்லியல் துறை ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, 1861 அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் நிறுவினார். அவர் ஒரு நில அளவையாளர். இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில இருக்கு. கால வரையறை, அதாவது புவியியல எந்த சைடுனா தெற்கு ஆசிய சைட நம்ம இப்ப பார்க்க போறோம். அது எந்த காலத்துல இருந்ததுன்னா வெண்கல காலம், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஒரு ஆண்டிற்கு முன் 3300 இருந்து 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, எப்படி முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. பரப்பு எவ்வளவுனா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். எத்தனை நகரங்கள் இருந்ததுன்னா 6 பெரிய நகரங்கள் இருந்ததா சொல்றாங்க. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்திய எல்லைகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹராப்பா நகரங்கள் என்னென்ன அப்படின்னா லோட்டல், தோலவிரா, அம்ரி, மெஹஞ்சதாரோ, கேட்ஜி, கன்வெரிவாலா, காலிவங்கல், மண்டா, மிட்டாராய், ராகிஹர்கி, ஹராப்பா, இதெல்லாம் இந்திய எல்லைக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஹராப்பா நாகரிகங்கள். சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்பு அம்சமே என்னன்னா திட்ட நகர அமைப்பு தான். இது 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு சொல்லி 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. மேல் நகர அமைப்புல என்னதான் இருக்குன்னா நகர நிர்வாகிகள், அப்புறம் பெருங்குளம் இருக்கு, தானிய களஞ்சியம் எல்லாம் மேல் நகர அமைப்புல காணப்படும். கீழ்நகர அமைப்புல மக்கள் வசிக்கிற இடமா இது அமைஞ்சிருக்கு. மெஹர்ஹர் அப்படின்னா என்னன்னா சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்ன? மெஹர்ஹர். இது ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமாவும் சொல்றாங்க. பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் இந்த மெஹர்ஹர் அமைந்துள்ளது.
தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களிலும் ஒன்று இது அமைஞ்சிருக்கு. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டுள்ளனர் அப்படிங்கிறத இதுல இருக்கிற தடயங்கள் மூலமா கண்டறிஞ்சிருக்காங்க. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு பொது ஆண்டிற்கு முன் 7,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியுள்ளது. கட்டிடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கல்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அது வலுவா இருக்கும், கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையுடையது.